வெல்கம் டு பிரகாஷ் மதி விலாக்ஸ். ஒரு பிரம்மாண்டமான இடத்துக்கு வந்திருக்கோம். ஒரு சூப்பரான ட்ரக்கிங் இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ வாங்க, கொஞ்சம் இன்றைக்கும் வெயில் அடிக்குது. இந்த சூரிய பகவான் வேறு இன்றைக்கி என்னை ரொம்ப படுத்தி எடுக்கிறாரு, செஞ்சிக்கோட்டையில் படுத்துன மாதிரி. ஸோ நம்ம போயிட்டு ட்ரக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். வாங்க, கண்டென்ட் போவோம். ஸோ நான் சொன்ன ட்ரக்கிங் பண்ண போகிற மலை இதுதான். ஸோ அந்த மலையை பாருங்கள், வா. ஒரு பிரம்மாண்டமான ட்ரெக்கிங் இன்றைக்கி நம்ம ஏற போகிறோம். ஸோ இந்த மலையை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு. அது ஒரு பெரிய பாறையை அப்படியே வச்சுருக்காங்க. இது இங்கேருந்து பார்க்குறதுக்கே ஒரு மெஜஸ்டிக்காக இருக்குது. எப்படி இதை நாங்கள் இன்றைக்கி ஏறி போயிட்டு மேலே வந்து நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறாரு, மகாதேவர். அவரை போய் விசிட் பண்ணிட்டு நாங்கள் வரோம். வாங்க நீங்களும் இது கூட. Greatest of all time, greatest of mankind. ஏதோ வானத்து எட்டுற மாரி இருக்குது பாருங்களேன் இந்த மலை. ஐயோயோ, இப்போ தான் நாங்கள் அந்த மலையோட அடிவாரத்துக்கே வந்துருக்குறோம். ஸோ வாங்க ஏற ஆரம்பிப்போம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:20 ஆக போகுது. ஸோ ட்ரெக்கிங் ஆரம்பிச்சிட்டோம். சூப்பராக இருக்குது. இங்கேருந்து வியூ பார்த்தீங்கன்னா பின்னாடி எடுத்தால் உங்களுக்கு இங்கேருந்து பார்க்கும்போது வேறு லெவல் வியூவாக இருக்குது. வாங்க ஏற ஆரம்பிப்போம். ஆல்மோஸ்ட் பாண்டியிலேருந்து ஒரு 220 கிலோமீட்டர் தள்ளி வண்டி எடுத்துன்னு வந்தோம். ஸோ இந்த வியூ பார்க்கும்போது இட்ஸ் ஒர்த் இட். ஒன்றும் மேலே போயிட்டு இங்கே பாருங்க இந்த வியூவை, இந்த பாகுபலியில் வர மாதிரி அந்த மலை ஆகாசத்தில் இருக்குன்னுவாங்களே அந்த மாரி இருக்குது. இதை பார்த்தா வேற நம்மளுக்கு அந்த இந்த படம் மஞ்சுமல் பாய்ஸில் ஞாபகம் இருக்குது. இன்னும் மேலே போயிட்டு அங்கேருந்து இந்த வியூ பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க போய் பார்ப்போம். ஸோ ஏறத்துலாம் ஒன்றும் கஷ்டமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். படிக்கட்டாக தான் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வெறுங்காலே ஏறலாம். சிவனை நினச்சிக்கிட்டு ஏற ஆரம்பிச்சிடலாம். இங்கே வாவ், வேறு மாதிரி. கரெக்டாக நான் வரும்போது அப்படியே வெயில் குறைஞ்சிச்சு பற்றியா. ஏதோ அம்மான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. இந்த ஆலமரத்தோட விழுதில் ஃபுல்லாக பேங்கிள் கட்டி வச்சுருக்காங்க நிறைய பேர். ஏதோ வேண்டுதலாக இருக்கும் போல் இதெல்லாம். இங்கே நிறைய பேர் அவங்க வீடு கட்டணுன்ற ஆசைக்காக இந்தமாரி கல்லடிக்க வச்சுட்டு போயிருக்காங்க போல். அப்படியே பின்னாடி பாருங்கள் இந்த வியூவை. இந்த ஏதோ ஒரு ஊரில் இந்த மலை குடஞ்சி இந்தமாரி அது கீழே நிற்பாங்க. அந்த இடத்துல ஒரு ரயில்வே பாலம் இருக்கும், ஃபால்ஸ் தண்ணி ஊற்றும், சூப்பராக இருக்கும்னு இந்த இன்ஸ்டால்லாம் நானும் பார்த்துக்கிறேன். அந்த மாதிரியே இருக்குது. என்ன மழை பெஞ்சதுன்னா இங்கேயும் தண்ணி ஊற்றுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே கொஞ்சம் சாமியெல்லாம் இருக்குது. முதல்ல விநாயகர், பெருமாள், சம்திங் வனதுர்கை அம்மன், தாயார், யாரோ ஒருத்தவங்க. அண்ட் லேட்டஸ்ட்டாக இப்போ வந்திருக்காரு நம்ம சாய்பாபாவும். இந்த பாறையை போகிற மேலே ஆத்தாடி என்னடா எதுவும் ஒரு தடுப்பே போடாமல் வச்சுருக்கீங்க. ஐயோ, இந்த இடத்துக்கு வரத்துக்கு இங்கே பாருங்கள் நிறையா பெண்டுலாம் இருந்தது. இந்த ஏர்பின் பென்ஸ்லாம் இருந்தது. எங்களுக்கு இங்கே வரும்போது ஆச்சரியமாகிடுச்சு. என்னடா இது, ஏதோ இந்த நம்ம ஊட்டி கொடைக்கானல்லாம் போனால் ஏர்பின் பெண்ட் இருக்குமா அந்தமாரி இருந்தது. சுற்றி இங்கேருந்து பாருங்கள், இங்கேருந்து நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா அப்படியே அழகாக மலை தான். அதை சொல்கிறீங்க, நம்ம காலேஜில் ஐவி போனதெல்லாம் இங்கே வரும்போது பார்த்து வாங்க. இங்கெல்லாம் வந்து எதுவும் தடுப்பு இல்லாமல் இருக்குது. ஸோ சேஃபாக வாங்க. இந்த மலை மட்டும் நீங்கள் வெயிலே அடித்தாலும் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக நம்ம இந்தமாரி ஒரு கொகை கீழே தான் நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஸோ சேஃப்டியை மட்டும் பார்த்துங்க. வியூவோ பார்க்குறேன், என்ஜாய் பண்ணுறேன்னா இங்கே பாரு சரியாக வழுக்குது இந்த இடம்லாம். ஏதோ பெயிண்ட் அடிச்சா இடிச்சிக்காதற மேலே. சேஃப்டியாக வந்து போங்க. சூப்பராகுது. எப்பா இங்கே போய் குனிஞ்சு தான் போகணுமா?
ஏய் ஏம்மா எவ்வளோ பிடிக்குது, பயமாக தான் இருக்குது. இதை சின்னதாக வச்சுக்கிறாங்க. பள்ளி போதும், ராட்சச பள்ளியாக இருக்கான் இவனும். என்ன இந்த மலை மேலே எல்லாம் ராட்சசமாக இருக்குது, இந்த மலையே ஒரு மாதிரி ராட்சச மலையாக இருக்குன்னு நான் கீழே பார்த்தோன்னே நினச்சேன். அதனால் இங்கே இருக்கிற ஜந்துக்கள்லாம் கூட ராட்சச மாதிரி இருக்குது. வேற மாதிரி. ஐயோ இங்கே பாரு, போனது அது கூட ஆடுலாம் ஏறிச்சு. இங்கே இது நாங்கள் மட்டும்தான் ஏறுறோம். இங்கே பாருங்க, வேற லெவல், வேற லெவல். ஏறு ஏறு. ஆத்தாடி இதை தான் சொல்லிட்டு போனாங்க போல. என்னது ஏறும்போது கொஞ்சம் தூரம் நல்லா இருக்கும். அதனால சோப்பா ஸ்வீட்டாக வந்து அங்கே பாரு, அது உள்ளே போகுதுடாடி. சரி சரி ஏறு. பார்த்து காலை வச்சு ஏறா. ஆமாம், மழை அடி வரத்துல கொகை. ஐயோ இங்கே பாரு, வேற மாதிரி பாருமா, வேற மாதிரி. 2 மலைக்கு நடுவில் தான் ஏன் பீஸ் வருமா, ஒர்த்து. ஐயோ ரெண்டு மலைக்கு நடுவில் ஏறுறோம். அப்படியே ஜில்லுன்னு இருக்கு காற்று. ஏறத்த ஒரு பக்கம் திக்குன்னு இருந்தாலும் ஜாலியாக தான் இருக்குது. கம்மனரா பைத்தியக்காரா, இது வேற அதிரனால ஒரு மாதிரி பயமா இருக்கு. ஒன்றும் ஏறுங்க, தான் நம்ம அழைச்சிட்டு இருப்போம். ஒன்றா ஆக்சுவலி பாண்டியிலேருந்து வண்டியில் நாங்கள் இன்றைக்கி வந்தது ரொம்ப டயர்டாகிட்டோம். செம்ம டயர்டு. இந்த வேலூர் தானதுக்கப்புறம் ஓகேயோ இங்கெல்லாம் செம்ம சில்ல போன்று இருக்கிற இடம். சரி இருடா வேலூர் தானதுக்கப்புறம் ரோடே சரியில்லை. நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வாட்டர் ரோட்டில் டங்குன்னு அடி வாங்கி வண்டியில் வந்தோமா. ஆனால் இப்போ ஏறும்போது வேற மாதிரி ஒரு சந்தோஷமாகவும் இருக்குது, லைட்டாக கிருன்னு இருக்குது. இந்த எம்குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி படத்தில் வடிவேலி விவேக் ஏறிட்டு பயப்படுற அந்த மாதிரி இருக்கு. டேய் பொறுமையாகவே ஏறு. இங்கே பாருங்க மழை எப்படி ஏறுது. ஸோ இதோட இந்த இரும்பு படிக்கட்டு முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான் இடமே இருக்குது. சுத்தமாக லைட் தெரியலடா, போக அங்கே பேர் ஃபுல்லாக இருட்டு. ஸோ அதனால லைட் ஆன் பண்ணேன். கீழே ஏதாவது பூச்சி கீச்சி இருந்தால் கூட தெரியாது போல். அங்கே பேர் இதுக்கப்புறம் ஃபுல்லாக இருட்டு, அப்படியே கொகை மாதிரி இருக்குது. அதில் ஏறினதுக்கப்புறம் தான் நம்ம மேலே போக முடியும். எப்போ பார்த்து ஒன்றுமே தெரியல இங்கேருந்து. அப்போ ஃபர்ஸ்ட் பட்டி ரொம்ப ஹைட்டாக இருக்கு. டேய் கொஞ்சம் ஏப்ப கொடுத்து வாப்பா. அவனை யாரில் போயிருக்கோம், நாங்கள் தெரிகிறோமான்னு தெரியல. செம்ம ஒரு கொகை மாதிரி அதில் வந்து வடிக்கட்டு போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதில் மஞ்சள் வச்சு பாய தூரம் ஏறிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம கீழே சின்ன அந்த ஓப்பன் ஸ்பேஸ் கொகை மாரி வந்தோம்ல, அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த இடம் வந்து ஃபுல்லாக க்ளோஸ்டாக இருக்கும், வேறு லெவல். ஆனால் அள்ளு விட்டுருச்சு எங்களுக்கு, சத்தியமாக எதுவுமே தெரில. ரைட் எடுத்துக்கலாம் ரொம்ப. வாங்க மேலே ஏற அனுப்போம். இது ஃபுல்லாக க்ளோஸாக இருக்கிறதுனால
ஆக்சிஜன் வேறு கம்மியாக இருக்குது, வேர்த்து வழியுது. மேலே ஏறினாலும் கொஞ்சம் இதுவாக இருக்கும் போல். ஆனால் இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு. தெரியுதா வெளிச்சம்? இப்போ மேலுக்கு வந்து அங்கே போய் அதுக்கப்புறம் திரும்ப யாரும் நினைக்கணும் மறுபடியும் இந்த இரும்பு படிக்கட்டு முடியுது ரெடி. அதுக்கப்புறம் திரும்ப போய் கல் படிக்கட்டு. ஆமாம், இந்த கல் படிக்கிட்டாங்க. இது இந்த விவசாயிக்கலாம் இதுவும் போட்டுக்கலாம். அந்த காலத்து படிக்கிட்டு நல்ல வேலை நம்ம சூனை விட்டு வந்து நல்லதாக போச்சுடா. ஒன்றா கேட்கணும். நல்லா சொன்னா நண்பன் சொல்ல கட்டப்படாதுங்க, கட்டக்கூடாது. வேற மாதிரி. ஐயோ ரொம்ப போங்க. இல்லைடா, நடுவில் பண்ண செஞ்சு. ஐயோ இங்கே பாருங்க, கரெக்டாக எங்கள் மண்டைக்கு மேலே ஒரு கல் ஒன்று இருக்குது. அப்படியே இடுக்கில் மாட்டி நிற்கிது. வந்துட்டோம், மலை ஏறி வரல, பாதி தூரம் வந்துட்டோம். ஐ மீன் அந்த க்ளோஸ்டு கோகையை தாண்டி. இங்கே பாருங்க, கொகை மாதிரி போகுதுங்க உள்ள. எப்பா டே, இந்த க்ளோஸ்டு இதில் இறந்து வேற மாதிரி இருந்தது. இப்போ இந்த வெளிச்சத்தை பார்த்தோன்னே சூப்பராக இருக்கிறாருப்பா. வேற லெவலு ஸ்கூல் மாரி ஏதோ இருக்குது. ஸோ இங்கே இந்த இப்போ நாங்கள் வந்த இடம் வந்து புலிக்குண்டு மலை. ஸோ இங்கே மேலே சிவன் கோயில் இருக்குதுன்னு கீழே சொன்னால இந்த ட்ரக்கிங்கு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. இங்கேருந்து பாருங்கள் வியூவை, பா பிரம்மாண்டம், அடி போலி. தெலுங்குல என்னடா சொல்லணும்? தெலுங்குல என்ன சொல்லுவாங்க? தெலுங்கு என்னடா தெலுங்கு தெரியும் தெரியாதா? அடிப்போலி, பயங்கரம். விஜய் சித்து அண்ணன் மாரி சொல்லணும்னா டயங்கரம். வேறு என்ன வார்த்தை இருக்குன்னு தெரியல, வேற மாதிரி இருக்குது. இந்த கொகையெல்லாம் பாருங்க கீழே, சூப்பராக இருக்குது. கல்லு கல்லுக்கு முட்டு குத்து மாதிரியே இருக்குது. இப்போ ஏறி வர்ற வழியில் ஒரு சின்னதாக கொகை மாரி இருந்தது. நாங்களும் முடிகிற மாரி கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னு உட்காந்துருக்கோம். ஸோ ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் ஏற ஆரம்பிக்கிறோம் மலையை. வாங்க போவோம். போகலாம் வாங்க. அப்படியே எந்த பக்கம் திரும்பினாலும் அழகாக மலை. பார்க்கவே கண்ணு குளிர்ச்சியாக இருக்குங்க, சூப்பராக இருக்கு. ஐயோ இங்கே பாரு டே, இந்த பக்கம் வரைக்கும் ஃபுல்லாக மலை தான்டா. 360 ஃபுல்லாகவே மலை தான்டா. அழகாக இருக்குடா டே அப்பா. மலைக்கு நடுவில் இருக்கிறாங்க. ஸோ மேலே வந்துட்டோம் மக்களே. இங்கே வந்து சின்னதாக ஒரு கோயில் இருக்குது. இப்போ தான் இதெல்லாம் ஃபுல்லாக அப்படியே முன்னாடி சிவன் மட்டும் இருந்திருக்காரு. இப்போ அதை வந்து ஃபுல்லாக ஷீட்லாம் போட்டு கோவில் மாதிரி பெருசாக்குறாங்க போல். ஸோ இங்கே நவகிரகம். ஸோ இங்கே ஒரு அம்மன் ஒருத்தவங்க, வனதுர்கை அம்மன். இங்கே ஒரு துர்கை அம்மன் இருக்காங்க. நந்தி தேவர். சுற்றி இந்த வியூக்காக இதை பார்க்க கண்டிப்பாக வரலாம். ஓம் நம சிவாய. ஸோ இப்போ தான் ஏதோ ஷீட்லாம் போடுறாங்க போல். கொஞ்சம் போட்டு இதை ஒரு வெயிலில் வந்தாலுமே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி பிளேஸாக. எங்கே போடுறாங்க? அதுக்கு தான்டா ரெடி பண்ணிக்கிறானுங்க போல். அங்கே பேர் மோஷிகம்.
எலிக்குட்டி நிறையா இருக்குது அதோ. நிறையா இருக்குது. ஸோ இப்போ அந்த மலைக்கு நம்ம பக்கத்தில் அது சும்மா வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்காக அந்த இதேமாரி அதுவும் ஒரு மலை தான். சும்மா அந்த மலை மேலே பாதி தூரம் போகலாம். ஸோ அங்கேயும் நம்ம போயிட்டு உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன் வாங்க. உனக்கு தெலுங்கு முழுசாக தெரியாதுனால நான் சொன்னேன். அப்புறம் ஐயோ வந்துட்டுங்க. அங்கே அந்த இடத்துல கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்ற பேர் ஆயிருந்துச்சு. ஸோ இது வழியாக தான் நம்ம உள்ளே அங்கே போகலாம். மேலே ஏறலாம் போகலாம். சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போங்க. ஸோ இந்த இடம் மட்டும்தான் கொஞ்சம் இடுக்கா இருக்குது. அதுக்கு மேலே ஏறிடலாம். மதிக்கு வயசாயிடுச்சு. ஏய் நான் குழந்தைடா. நான் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிங்க. அவன் சொல்றதுல அப்படிதான் சொல்லுவாப்புல. இவங்க தான் அந்த கவர்மெண்ட்டுக்காங்க. அவங்க கத்துறது எனக்கு வேற யாரும் இந்த மலை மேலேருந்து கத்துற மாதிரி இருக்குது. இதுக்கு மேலே எங்கடா பொறுத்து இல்லடா இப்படிடா இதில் போயிருக்காங்கடா. போவோம். இது மேலே கூட எதுவும் இப்படி இல்லைடா, வேற வழி இருக்காடா? இல்லை இப்படிதான். இங்கே இருக்கிற வியூ பார்க்கறதுக்கு ஒரு கூண்டுக்குள்ள பூந்து மறுபடியும் போகிறோம். சூப்பராக தான் இருக்கு. என்னடா பேக் இங்கேயே வச்சுட்டு போயிட்டா? அதே எடுத்துக்கிடு. வரேன். என் பேக்கில் வேற இதெல்லாம் இருக்கு. தாண்டி போனது அப்புறம் ஈஸியா இருக்கா ஏற? அவ்வளவுதானா? அப்படியா? போடு. இங்க எப்படா மரம் வளர்ந்தது? ஐயோ மாட்டிக்கினா அவரை காப்பாற்றணும். கத்தரு பக்கத்துல இருக்கிற நீ காப்பாத்தாம கருத்தரை வந்து காப்பாத்துரு. ஐயோ ஸோ அதுதான் கோவில். ஸோ அந்த ஒரு சின்ன பாலம் மாதிரி இந்த மலைக்கு வந்தோம். அந்த அது எப்படி நாங்கள் பயந்து வந்தோம் நீங்களே பார்த்துருப்பீங்க. கீழேருந்து பார்க்கும்போது அந்த மலையை பார்த்தோன்னே ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க எல்லாருமே வந்து ஐயோ இவ்வளோ பெரிய மலையா, எப்படி நம்ம ஏற போகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு செங்குத்தான மலையாக தான் இருக்கும். ஸோ எல்லாருமே என்ன நினச்சிப்பாங்க, இந்த பருவதமலையில் கடப்பாறை மலை பிடிச்சி ஏறுவோம்ல, ஸோ அந்த மாதிரி ஏறணுன்ற மாரி நினச்சிருப்பீங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது. படிக்கட்டுன்ற சென்ஸ் வந்து இரும்புல அங்கங்கே வச்சுருக்காங்க. கொஞ்சம் படியில் ஐ மீன் கருங்கல்லையே வந்து செதுக்கி வச்சுருக்காங்க. ஒரு இடத்துல வந்து ஃபுல் டார்க்காக இருந்தது பாருங்க, அங்கே தான் அள்ளு விட்டுது. அப்புறம் இந்த பாலம் பயங்கரமாக அள்ளு விட்டுருச்சு. எனக்கு சூப்பராக இருந்தது. டேய் பார்த்து உட்கார. இங்கே வந்து பெரிய பள்ளத்தாக்கு இருக்குது. நானே கொஞ்சம் இங்கே வரீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக வாங்க. எங்கேயும் வந்து பிடிக்கிற அளவுக்கு எதுவும் தடுப்புலாம் எதுவுமே போடல. நீங்கள் உங்கள் சேஃப்டியாக இருந்துக்கணும். நீங்கள் வந்தீங்க அப்படின்னா வந்து சாமியை பார்த்தீங்களா, நீங்கள் இது வந்து டெம்பிள் விளாக்னு எடுத்தாலும் சரி, இல்லை ஒரு அட்வென்ச்சர் ட்ரெக்கிங்னு எடுத்துக்கினாலும் சரி,
கடவுளை கும்பிட்றவங்க வந்து சிவனை பாருங்கள். இல்லை நான் கும்பிடலாம் மாட்டேன், நான் சும்மா என்னோடய லீவுக்கு நான் அட்வென்ச்சராக எங்கேயாவது போகணுன்னு நினச்சிங்கனாலும் அதுக்கும் இது வர்த்தான பிளேஸ் தான். வந்து இங்கே வந்தீங்கனாலும் கொஞ்சம் வந்து சேஃப்டி நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஏன்னா இங்கே வந்து யாரும் இந்த கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்லாம் யாருமே கிடையாது, இல்லை கோவில் நிர்வாகம்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் வரீங்கன்னா நீங்கள் சேஃபாக இருந்துக்க வேண்டியது தான். தவறி விழுந்தோம் அப்படின்னா இப்போ நான் லைட்டாக ஸ்லிப்பானால் அவ்வளோதான், அப்படியே போயிட வேண்டியது தான். அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ சேஃபாக வாங்க, சேஃபாக வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இறங்கின வழியே ரிட்டன் இந்த ஒரு ஏணி மட்டும் இறங்கி வந்துட்டு அடுத்து இப்படி கீழே இறங்கி போனோம் இறங்குற வழிக்கு. ஸோ நம்ம ஏறி வந்த வழி இது தான். ஸோ இப்படி அந்த இருட்டு கோகை வழியாக ஏறி வந்தோம்ல அது. இதுவும் இருட்டு அம்மா இது இருட்டு கோகையா? ரைட்டாக தப்பு நோத்தி ஏன்டா மறுபடியும் இடுக்கில் தான் போகணுமாடா? தப்பு நோத்தி போங்க. லேப்டாப் லைட்டாக நோத்தி விடு. போங்க. ஓகே. ஸோ இந்த கடைசி ஏணிப்படிக்கு பின் பக்கம் கீழே இறங்குற வழி இருக்குது. இது ஒரு வழி. நான் தான் கண்டுபிடிச்சேன். டேய் இது இருட்டு கோகை தானா? போ போ போ. இருட்டுமா? டேய் தப்பு 2 கல். இன்னும் 2 கல். ஆமாம், தனியாக மாட்டி நிற்கிது. இது இருட்டாக தான்டா இருக்குது. சரி போ போ. பாதி தூரம் மறுபடியும் லைட் அடிக்கணுமா? இதுவும் மறுபடியும் அதே பாதி தான்டா இருக்குது இடம். ஒரு கழிச்சின்னு தான் போகணும் போல். நமக்கு பிரச்சனை இல்லை. சூப்பராக இருக்கு. பின்னாடியே வராதரா. 100 மீட்டர் இடைவெளி விட்டு வரும்னு லாரி பின்னாடி பார்த்ததில்ல. பின்னாடி வாடா. பின்னாடி பின்னாடி வந்து பேக் அடிக்கிற இல்லை என் முதுகு அடிக்கிறாயா? எப்போ வா வா 100 மீட்டர் வந்துருச்சு. வெளியே வந்துட்டோம். எப்பாடி அந்த பாலத்தை பாருங்களேன். சத்தியமாக டே எனக்கு அள்ளு விட்டுருச்சு. எனக்கு அப்படியே பயந்துட்டேன் நான். அங்கே அவ்வளோ அப்படி இருந்ததுடா. ஆனால் அந்த பொண்ணுலாம் என்னடா அசால்ட்டாக அது பாட்டுன்னு ஏறி குஷன் போயினே இருக்குது. அவங்க இந்த ஊரில் அடிக்கடி வருவாங்க. ஓஹோ, சைடெல்லாம் டங்கு டங்குன்னு ஆடுதாங்க. லீவுலாம் வந்துடுவாங்களாம்மா இங்கே ஸ்டாஃபா? ஐயோ இது என்னடா படி ரவ ஓடுது. ஐயோ காற்று வேற மாதிரி இங்கே இந்த கேப்பில். ஒரு வழியாக இறங்கிட்டோம் அந்த இரும்பை. ஸோ வந்தவாசி போனோம்ல, அந்த 2 மலைக்கு கேப்பை பாருங்க. ஐயோ ஒரு நிமிஷம். அந்த 2 மலைக்கு கேப்பு சூப்பராக இருந்தது. மேலே வந்து பார்க்கும்போது சொல்கிறாங்க என்னது வந்தவாசி. அது ஃபுல்லாக படிக்கட்டில் இறங்கி வந்தோம்ல இன்னைக்கு. கீழே இருக்கு வா. டேய் நம்ம பாதி மேலே தான்டா இறங்கியிருக்கோம். இங்கே பாரு இன்னும் பாதி இறங்கணும். டேய் இதை இப்போ நான் எங்கே போகணும்? வழி எங்கே இதோ இருக்கா படி? ஸோ நம்ம ஏறும்போது இந்த ரூட்டில் போனோம். ஸோ இறங்கும்போது தனியாக இப்படி ஒரு வழி வருது. ஸோ இதில் தான் வந்து நீங்கள் இறங்கி வரணும். சூப்பராக இருந்தது ட்ரக்கிங்கு. ஸோ ஃபைனலி கீழே வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு நாள் இங்கே வந்து ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாங்க. என்னையும் கூப்பிடணும்னு நினச்சிங்கன்னா கூப்பிடுங்க, நானுமே ஃப்ரீயாக இருந்தால் திரும்பவும் வரேன். ஸோ திரும்பவும் இன்னொரு நல்ல கண்டென்ட்டில் மீட் பண்ணுவோம். அன்டில் தென் தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிரகாஷ் மதி vlogs. மறக்காமல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா பாய் சோகமாக பொறுமையாக சொல்கிறேன். ஓகே தேங்க்யூ. ஸோ இதுதான் இந்த புலிக்கொண்டு மலைக்கு ஏறுற ரோடு. ஸோ இது வழியாக ஏறி தான் நாங்கள் போயிட்டு விசிட் பண்ணிட்டு வரோம். ஸோ சூப்பராக இருந்தது. ஐயோ வியூ பயங்கரமாக இருக்குடா பாதி சின்ன மலைக்கு. என்ன பண்ணுறது, இந்த ட்ரிப் மறக்க முடியல. அடுத்த ட்ரிப்பு கொல்லிமலைக்கு போகணும்டா. போகலாம் போகலாம். பைக்கர்ஸோட ட்ரீம் டெஸ்டினேஷன்ரா.
போகலாம் ஒன்று ஒன்றா தாங்க நிறைவேற்ற முடியும். ஒரே நாளில் பக்கி லிஸ்ட்டை வச்சுன்னு நம்மகிட்ட எங்கெங்க டைமும் இல்லை, மணியும் இல்லை.